இப்படி இருக்குங்க உள்ள உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐயோ எவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலங்க. நாங்கள் ஏறியே 1 மணி நேரம் ஆகுது. जिंदगी सवार दूं एक नई बहार बनना चाहती हूं IAS. இந்த மாதிரியான ஒரு மோசமான பாக்ஸை நான் பார்த்ததே இல்லைங்க. ஓ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஜங்ஷனில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் வந்து ரிஷிகேஷ் போகிறதுக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு நான் வந்திருக்கேன். இப்போ மணி கரெக்டாக 4 மணி ஆகுது. ஆக்சுவலாக இப்போ நம்ம போக போகிற ட்ரெயின் மதியம் 1:20 வர வேண்டியது. நம்ம நேரம் என்னன்னு தெரியல, 4 மணி நேரம் டிலேவாக இப்போ வந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ வர ட்ரெயின் நைட்டு 11 மணிக்கு மேலே தாங்க போயிட்டு ரீச் ஆகும். கிட்டத்தட்ட 280 கிலோமீட்டர் இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம ட்ராவல் பண்ண போகிறது என்னவோ 280 கிலோமீட்டர். பட் இந்த ட்ரெயின் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வருதுன்னு தெரியுங்களா? 2400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கு. ஒரிசா மாநிலத்தில் இருக்கிற பூரின்ற இடத்துல இருந்து இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகி 70 ஸ்டேஷனுக்கு மேலே இந்த ஸ்டாப்பிங் இருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கு, பர்டிகுலர் ட்ரெயினுக்கு இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிற இந்த 280 கிலோமீட்டருக்கு 7.5 மணி நேரம் எடுத்துக்குதுங்க இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி அடிப்பட்டு நசிங்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஏற போகிறது ஹஸ்ரத் நிசாமுதீன்ல. ஓ இந்த ட்ரெயினில் தாங்க நம்ம ஏற போகிறோம். எப்படி இருக்க போதும் தெரில. ஆல்ரெடி சரியான கிரௌட்ல போயிட்டு இருக்கு ஸ்லீப்பரு. ஐயோ, ஜென்ரல்ல ஏறுறவங்கலாம் ஸ்லீப்பர்ல ஏறி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஜென்ரலோடைய நிலைமை என்னவா இருக்க போகுதுன்னு தெரியலையே. ஓ மை காட், நான் இதுவரை இந்த மாதிரி ஒரு ட்ரெயின்ல ஏறினதே இல்லைங்க. சத்தியமா நான் ஒரு வாட்டி நான் சொல்லுவேன், ஆனா இந்த ட்ரெயின்ல மாதிரி நான் எந்த ட்ரெயின்லயும் ஏறினது கிடையாது. இங்க பாருங்க, லிட்டரலி அந்த அப்படியே அட்டிப்பட்டு உள்ள இருக்கிற குப்பைகளும் சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும் அப்பா அப்படி இருக்குங்க. உள்ள உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐயோ இங்க பாருங்க, இது எப்படி இருக்கு இந்த குப்பை. அப்படி இருக்கு பாருங்க. ஜஸ்ட் ரைட், ஐ வில் மேக் ஷூர். இந்த இதில் தாங்க ஃபர்ஸ்ட் நான் உட்காந்துருந்தேன். எப்படி இருக்கு பாருங்க குப்பை. இது வரல, நான் இந்த மாதிரியான ஒரு குப்பையை பார்த்தது இல்லைங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டாய்லெட் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது இந்த கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இருந்ததுங்க. ஸோ அதனால இதில் ஏறிட்டேன். இதுவே கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த கேபினில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இந்த பொண்ணு வந்து யூபிலேருந்து வந்திருக்காப்புல. இங்கே டெல்லியில் வந்து நமக்கு ஃப்ரெண்டாக இருப்பான். இவங்களும் ரிஷிகேஷ் தான் போகிறாங்க. ஸோ ஹஸ்ரத் நிசாமுதீன்லேருந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ரிஷிகேஷ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேங்க. ஸோ நான் இதுவரையிலும் நான் கேள்விப்பட்ட ஊருக்கு வந்து நேரில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காமிச்சேன். அந்த கேபினில் தான் போய் உட்காந்துருந்தேன். ஆனால் அங்கே சுத்தர நல்லா இல்லை. ஆனால் இந்த இடத்துல யாருமே இல்லை. எதுக்குடா இங்கே வந்து உட்கார மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. ட்ரெயின் நம்பர் 18477 கலிங்கா உட்கல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெயின் எல்லாம் எடுக்கலைங்க. ஸோ இன்னும் வந்து ஹஸ்ரத் நிசாமுதீனில் தான் வந்து வண்டி நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ஹால்ட்டுக்காக. டெல்லியோட தலைநகரத்தில் இருக்கிற முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஹஸ்ரத் நிசாமுதீன். ஸோ இங்கே வந்து இந்த ட்ரெயின் எப்படி ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது வந்து ஹால்ட்டு போடுவாங்க. இப்போ வந்து ட்ரெயின் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஏறுறதுக்குள்ளே இந்த இதில் ஏறலாமா அதில் ஏறலாமான்னு சொல்லி அடித்து பிடிச்சி ஒரு கம்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சோம். என்னென்னு தெரிலங்க, 6 பொட்டி வரையும் நம்மளுக்கு வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இருக்குது இந்த ட்ரெயினில். ஃபஸ்ட்டு 3ல் மட்டும்தான் நிரம்பி இருக்கு கூட்டம். மீதி இருக்கிற 3ல் ஆளுங்களே இல்லை. சரின்ட்டு நாங்கள் 4ஆவதாக இருக்கிற ஒரு பொட்டியில் வந்து பார்க்கும்போது தான் அதில் ஏறணும். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஆளுங்க நெரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஏன் இந்த பொட்டியில் ஏறலன்னு தெரியல. எனக்கு தெரியும், கேளுடா. நான் கூட டவுட் பட்டேன், ஒருவேளை ஸ்லீப்பராக இருக்குமான்னு. வந்து பார்த்தா ஜென்ரலில் தான் இருக்குது. தெரியல என்னன்னு நினச்சிட்டு, என்ன எதுக்காட ஏறாமல் இங்கே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் பரவாயில்ல, அவங்க வராமல் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது தான். இங்கே வந்து ஃப்ரீ ஸ்பேஸு. நான் வந்து எனக்கு இடம் கிடைக்குமான்னு நினச்சேன். பட் எனக்கு இடத்தோட சேர்த்து ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்டே கிடச்சிருக்கு. நம்மளுக்கு 11 மணி வரலையும் இந்த ட்ரெயினில் தான் நம்மளுக்கு இன்றைக்கி பொழப்பு. இந்த கேபினை வந்து இதுக்கு முன்னாடி லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு அண்ணா வந்து ஓப்பன் பண்ணோடனே நான் ஓடி போயிட்டு அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டேன். 7 ஹவர்ஸ் எப்படியாவது பொறுத்துட்டு நம்ம போய் இறங்கிடலாம். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், ஏங்க நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணி போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். பட் நான் ரிசர்வேஷன் பண்ண முடியாதுங்க. ஏன்னா என்னுடைய பிளானிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இருந்தது. டக்குமே வந்து இன்றைக்கி இதுதான் பண்ணணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணலைங்க. அந்தந்த டைமில் ஸ்பான்டேனியஸாக நான் வந்து முடிவு எடுப்பேன். ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த அன்ரிசர்வ் தான். ஆனால் இதுலேயே ஒரு ஃபன் இருக்குங்க.
இல்லைக்கா இன்னொன்று நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்க டைமிங்கு. நம்மளுக்கு எந்த ட்ரெயின் இந்த நேரத்தில் அவைலபிளாக இருக்கோ அந்த ட்ரெயினில் கிடச்சி போகிறது. ஒரு 7 மணி நேரத்துக்கு வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம 2200 கிலோமீட்டர் தாண்டினதுக்கு இந்த 200 கிலோமீட்டர்லாம் ஒரு ஜுஜிபி தான். மணி 4:45 ஆகுதுங்க. 4:10க்கு ட்ரெயின் வந்தாப்புல இன்னும் 4:45 ஆகுது, இன்னும் ட்ரெயின் எடுக்காமல் வச்சுருக்காங்கங்க. டெல்லியில் தலைநகரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். எனக்கு என்னமோ இது ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே தெரிலங்க. எனக்கு என்னமோ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி ரொம்ப குட்டியாக தெரியுது. ஸோ நான் எப்படியோ எதிர்பார்த்தேங்க ஆப்போசிட்டில் இருக்கிற சீட்டு எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்க அதுக்குள்ளே வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. போயிட்டு போது 7 hours தானே. நாங்கள் 11 o'clockலாம் நாங்கள் போயிட்டு இறங்கிடுவோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பாருங்களேன், இந்த 1:05க்கு வர வேண்டிய ட்ரெயின் 4 மணிக்கு வந்து அரைவாச்சு. இப்போ மணி 5:15 ஆகுது. எடுத்துட்டாங்களா? இன்னும் எடுக்கவே இல்லை. இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரிலங்க. நாங்கள் ஏறியே 1 மணி நேரம் ஆகுது, வந்ததே 4 மணி நேரம் டிலே போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே வர ட்ரெயின்லாம் போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயினுக்கு எப்போ விடுவு காலம் வரும்னு தெரில. இப்போ 5வது ட்ரெயின் வந்து நின்று எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் ட்ரெயினுக்கு ஒரு விடுவு காலமே இல்லை, நின்றுக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் ஏறுறாங்க பாருங்களேன். மூட்டை முடிச்சோட அப்பா இதில் மட்டும் நம்ம ஏறி இருந்தால் என்ன ஆகுறது? ஆமாம், மணி கரெக்டாக 5:25க்கு ட்ரெயின் எடுத்திருக்காங்கங்க. சொல்லாமல் குழம்ப ட்ரெயின் எடுக்கிறாங்க பாருங்களேன். ஒரு விசில் ஊதுனா என்ன கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம வண்டி எடுத்திருக்காங்க. ஹஸ்ரத் நிசாமுதீன்லேருந்து. பாய் பாய் ஹஸ்ரத். அடுத்தது வந்து இன்னும் நம்ம 2 daysக்கு வந்து நம்ம அப்படியே நார்த் சைடு போக போகிறோம். கோல்டெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வெயிட் பண்ணலாம். ஜாலி. ஃபர்ஸ்ட் டைம் ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஆந்திராவிலேருந்து அம்ரித்சர் வரையும் போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்தில் அந்த தெலுங்குல எழுதியிருக்காங்க. மோஸ்ட்லி அதுவாக தான் இருக்கும். காசியாபாத் 6:31 வந்து ரீச் ஆயிருக்காங்க. இதெல்லாம் புக்கில் படித்தது. காசியாபாத், கஜினி முகமது, மீரட், இதெல்லாம் புக்கில் படித்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்தெல்லாம் பார்க்குறேங்க. சரியான குளிர அடிக்க ஆரம்பிச்சிருச்சீங்க. டெல்லி தாண்டினதுக்கு அப்புறம் பயங்கர இருட்டாயிடுச்சு. என்னால் ஜன்னல் ஓப்பன் பண்ண விட முடியல. என்னால் போக 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 செம்ம குளிர் அடிக்குது. என்னால் அதை உணர முடிகிறது. ஸ்வெட்டர் நான் வச்சுருக்கிறதுலாம் 10மான்னு தெரில. அங்கே போய் தான் அதனுடைய குளிர்லாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஏன்னா நான் லைஃப்பில் இது வரலையும் நான் வந்து குளிர் பிரதேசத்துக்குலாம் அவ்வளோ போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து வாழையாவுக்கு போகல, அதை என்ன சொல்கிறது, காஷ்மீரோடைய அடிவாரத்துக்கு போக போகிறேன். நிறைய பெரிய -40 -30க்குலாம் போயிட்டு வீடியோ போட்டிருக்காங்க. என் பாடி தாங்குமான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது आप क्या कर रहे हैं एजुकेशन में? अगर जिस तरह किसी ने यहाँ नहीं सुना है நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. கிட்டத்தட்ட மணி 8:30 தான் ஆகுது. பட் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டேன். ஏன்னா காலையில் ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டதுனால எனக்கு சீக்கிரமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டேன். நீங்கள் எப்பயாவது வந்து நம்ம டெல்லி ஹஸ்ரத் நிசாமுதீன் ஜங்ஷன் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி அந்த வெளியில் விற்கிற அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஒரு சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கன்னா, என்னடா இது ட்ரெயின் போகும்போது ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் நல்லா இருக்காதுன்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் ரொம்ப நாள் கழித்து நம்ம ஊரில் சாப்பிட்ற சாப்பாடு மாரி நல்ல பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் அதை உங்கள்கிட்ட நான் காட்ட முடியல. ஏன்னா அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் நான் அந்த முடிச்சு போட்டு வச்சதில் அப்படியே ஒரு மாதிரி மெஸ்ஸப் ஆகி ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அதை வந்து உங்கள்கிட்ட காட்டினா நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணிட்டேன், நாங்கள் காட்டல. பட்டு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நரம் பூரி கரம் பூரி சொல்லிட்டு எதுவும் ஒன்று விற்றாங்க 20 ரூபாய்க்கு. 20 ரூபாய்க்கு எப்படா பூரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பூரிங்க.
இதை காட்டுறேன் பாருங்க. இதான் அந்த பாக்ஸு. இந்த பாக்ஸில் 6 பூரி, இது வந்து 20 ரூபா. இந்த பாருங்க, இந்த இது எத்தனை பூரி கொடுத்துருக்காங்க? 3 6. நான் ஒன்று சாப்பிட்டேன் 7 பூரி. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சப்ஜி மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து நான் வாங்கலை, இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற கூட வர பொண்ணு வாங்கினாப்புல. அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட இருந்த சிக்கன் பிரியாணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். அப்புறமா தான் சொன்னேன் இது வந்து சிக்கன் பிரியாணின்னுட்டு. அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே சொல்லுறேன், ஐயோயோ நான் பயங்கரமான சைவம், அதாவது வெஜிடேரியன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் கூட சாப்பிடலங்க அந்த பொண்ணு. அப்படியே தூக்கி வச்சிருச்சு. பாவம், எனக்கு தெரியல அவங்க அதை சாப்பிட மாட்டாங்கன்னு. நம்மளுக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி தானேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே டக்குன்னு எடுத்து நான் ஷேர் பண்ணிட்டேன். பாவம். ஆனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், காசை வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேஷனில் எப்படியாவது உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஹரித்துவார் நம்ம வந்து 10:30க்கு தான் போய் ரீச் ஆகுது போல். அது வரலையும் உருட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, மணி 10:06 ஆகுது. இந்த லட்சணத்தில் வண்டியை எந்த காலத்தில் உருட்டிக்கிட்டு எப்போ போய் சேருவோன்னே தெரில. இந்த சைடு வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இங்கேயும் எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஏதோ ஒரு ஸ்லீப்பர் கோச் மாரி கன்சிடர் பண்ணிவிட்டு யாருமே அன்ரிசர்வ் பர்சன்ஸ் யாருமே இதில் ஏறவே இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி ஒரே ஃபேமிலி மாதிரி எல்லோரும் வந்துட்டுருக்கோம். ஒரு 20 பேர் தான் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இவங்களாம் நம்மக்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க. இந்த பாப்பா பேருக்கு அப்போ आपका नाम क्या है? मन्नत। मन्नत। मन्नत कैसा स्टडी? I'm going to fourth standard. How to ask in Hindi, like what you are becoming in future? क्या बनना चाहते हो? IAS। Oh my God! Good thing, clap भाई। आपका ड्रीम IAS है? Yes। वाह! आपका कहाँ से आते हो? झारखंड, टाटा नगर। ठीक है। आपका कहाँ जाते हो? हरिद्वार। All are your आप फैमिली है? हाँ, ये सब मेरा बगल का है। या फिर ये सब बगल का है, बगल का। सारे एक दूसरे हाँ। के पड़ोसी है। हाँ। It's all neighbor। Oh, nice. Have a nice journey, auntie. ये आपसे बोल रहे हैं कि आपकी ये जो जर्नी है, आपकी ये जो यात्रा है बहुत अच्छी है। हाँ, अच्छा तो है, बहुत अच्छा है। थैंक यू so much. Actually, आंटी आपका कहाँ से ना बीहार स्टेट राइट? பீகார் ஸ்டேட் தான். பீகார் ஸ்டேட் பார்த்தீங்களா? அந்த அம்மா பீகாருக்காரங்கனாவே ஒரு கொஞ்சம் எல்லாம் பயமாக இருக்கும். ஏன்னா இவங்க இப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களான்னு. பட் பரவாயில்லைங்களே, இவங்களாம் செம்ம ஜாலியாக இருக்கிறாங்க. பீகாருக்காரங்க நல்ல ஒரு பாசத்தோட ஒரு இதோட பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று கேட்கலாம். आपका गाना सिंग सॉन्ग। जिंदगी सवार दूं, एक नई बहार दूं, दुनिया ही बदल दूं, मैं तो प्यारा सा चमत्कार हूँ। उड़ूं तितली बन उड़ूं, हा हा हा, मैं हूँ एक उड़ता राबो डोरेमोन। Oh nice. எப்போ என்னோட ட்ரெயின் புள்ளி எடுக்கிறேன்னு பார்க்காதீங்க, சரியாக நடுக்கிக்கிட்டு இருக்குங்க. உள்ளே போக இங்கே பாருங்க, இப்போ எப்படி தூக்குறேன்னு பாருங்க. வெளில ஒன்றுமே தெரியல, ஆனால் குளிர் மட்டும் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. அப்பா இதுதான் இமயமலை சாரல். சத்தியமாக செம்ம குளிர் அடிக்குதுங்க. ஆன்ட்டி ஏதோ காட்டுறாங்க பாருங்க. வாட் இஸ் திஸ் ஆன்ட்டி? कृष्णा गॉड। कृष्णा गॉड। कृष्ण भगवान लड्डू गोपाल है। ओ कृष्णा गोपाल है। हाँ। Oh, it is okay. Krishna Uh-huh. and its god name is Laddu Gopal। Laddu Gopal. Why they are carrying? She is giving food to God। She is giving to food God. Yeah। Oh, I see. Taste भी करता Wow. Look, இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. Krishner, right? God name is Krishner. Okay. They will take it return right to home, to their home. अब ये पूछ रहे हैं कि अब आप इसे अपने घर लेके जाओगे? हाँ। Oh, இங்க பூஜை பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டு போய்டுவாங்க. She always take Then they carry always and then like their family member. Yeah. Oh, இவங்க எப்போதுமே அவங்க கூட இருக்கிற மாதிரி அந்த காடை எங்கே போனாலும் எடுத்துகிட்டு வருவாங்களாங்க. அந்த காடுக்கு ஃபுட், ஈவன் தே ஃபீட் த ஃபுட் டு த காட். அந்த காடுக்கு வந்து ஒரு உயிர் மாதிரி நினச்சி அந்த காடுக்கு வந்து சாப்பாடெலாம் ஃபீட் பண்ணுவாங்க. சாமிக்கு வந்து அவங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. திஸ் இஸ் ஃபார்
our their family culture or whole Bihar culture? हम लोग का संस्कृति है और हम लोग को इसको मानना है Bihar culture. whole behind the Hindu culture. Whole behind Hindu Yeah, culture. whole. Okay, ஹரித்துவார் கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான். எல்லாருமே நம்ம கம்பார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாருமே கிளம்புறாங்கங்க. நாங்கள் 2 பேர் தான் இருப்போம் போல. மீதி இருக்கிறவங்க எல்லாருமே ஹரித்துவாரில் இறங்க போகிறாங்களாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் யூ வில் பிகம் IAS. ஓகே, கங்க்ராட்ஸ் ஃபார் அட்வான்ஸ். பாய் ஹாய், டாடா ஹாய் பாய். ஓகே ஓகேங்க, இப்போ நம்ம ஹரித்துவார் வந்துட்டோம். ஹரித்துவார் ஸ்டேஷன் காட்டுற பாருங்க. हरिद्वार हो गया ना? हाँ हरिद्वार. நம்மளுடைய ஹரித்துவார் ரயில்வே ஸ்டேஷன் 10:50க்கு வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருந்தேங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நானும் இவ்வளோ மட்டும் உட்காந்துருந்தோம். ஸோ சேஃபாக இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்கள் பொட்டி பிடிக்கலாம் தூக்கிட்டு முன்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம். இங்கே கொஞ்சம் வந்து பாருங்களேன், இது வரலையே நான் இந்த மாதிரியான ஒரு குப்பையை பார்த்தது இல்லைங்க. நம்ம ஏறினல்ல ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸோட இது பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பாக்ஸை பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரியான ஒரு மோசமான பாக்ஸை நான் பார்த்ததே இல்லைங்க. எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். மல்லாட்டை பயிர் என்னென்னமோ சாப்பிட்டு போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ குப்பையை போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இதுக்கு காம்படிஷன் யாருமே பண்ண முடியாது. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 5 பேர் தான் உட்காந்துருக்காங்க ஜென்ஸு. அந்த பக்கத்தில் ஒரு 4 லேடிஸு அப்படி இப்படின்னு உட்காந்துருக்காங்க. இந்த ட்ரெயின் அப்படியே ஹரித்துவார்லேருந்து ரிஷிகேஷ் இடையில ஒரு 3-4 ஸ்டேஷன் இருக்குது. ஒரு 20 கிலோமீட்டர் தான். ஆனால் வந்து ஆப்பில் 1 hour காட்டுது. எந்த அளவுக்கு எப்படி போகுதுன்னு தெரியல. ஏன்னா சிக்னலில் போட போகிறாங்களா இல்லை இங்கேயே வண்டியை வந்து ஹஸ்ரத் நிசாமுதீனில் போட்ட மாதிரி ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் போடுறாங்களா தெரில. One hour later. 10:50க்கு வந்த ட்ரெயின் இப்போ 12:10க்கு எடுத்திருக்காங்க. எவ்வளோ நேரம் போட்டு வச்சு ஹால்ட்டில் போட்டு வச்சு இப்போ எடுத்திருக்காங்க பாருங்க. ஓ மை காட், பாதி நாள் இங்கேயே போயிடுச்சு, இந்த ட்ரெயின்லேயே போயிடுச்சு. 280 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஒரு ட்ரெயினில் ஸ்ட்ரெயின் பண்ணது இந்த வாட்டி தாங்க. ஃபைனலி கலிங்கா எக்ஸ்பிரஸ் ஃபைனலி வந்து நம்ம நைட்டு 1:20க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். 9:50க்கு வர வேண்டிய ட்ரெயின் நைட்டு 1:20க்கு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. 3.5 மணி நேரம் டிலேவாக அந்த ட்ரெயினை கூட்டு வந்து யோக்நகரி ரிஷிகேஷ் ரயில்வே ஸ்டேஷனில் ஃபைனலி வந்து ரீச் பண்ணிட்டாங்க. தூங்கவே முடியல, அவ்வளோ குளிராக இருக்குது. நான் உங்ககிட்ட அப்படியே நடுங்கிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ உங்கள்கிட்டயே முடிச்சுட்டு எப்படா போவோன்ற மாதிரி இருக்குது. சரியான ஒரு குளிருங்க. அதுவும் நம்ம இப்போது இமயமலை அடிவாரத்தில் இருக்கோமா, அதனால் குளிர் தாங்க முடியல. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு மேலே ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு மேலே பேண்ட்டு போட்டிருக்கேன். ஆனால் அதுவே எனக்கு பயங்கர ஷேக்கியாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ சமாளிப்போம். இந்த ரயில் பயணம் எனக்கு வேறு விதமான ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. நம்மளுக்கு பழக்கம் இல்லாத நபர்கள் கூட நிறைய பேர் கூட சேர்ந்து பழகினதாகட்டும், புதுசாக ஒரு ஆள் நம்ம கூட ஆட் ஆகி நம்மளுக்கு வந்ததாகட்டும், எல்லாமே ரொம்ப புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இந்த ட்ரெயின் அனுபவம் எனக்கு கொடுத்துச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நம்ம ரிஷிகேஷில் இன்னும் 2 days ஸ்டே பண்ண போகிறோம். ஆனால் நான் எப்படி ஸ்டே பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. நான் இங்கேருந்து கிளம்புறேன். ரொம்ப குளிராக இருக்குது, நிற்க முடியல. ஸோ நம்ம போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம நாளைக்கு மார்னிங்லேருந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அதுவரை டாடா பை பை. Go, 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 yeah, go, go, go. Hustle hard, hustle every single day.